மதுரை மாமன்ற கூட்டத்தில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் பங்கேற்காத காரணத்தால் 46 தீர்மானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், மாமன்ற கூட்டத்தில் உறுப்பினர்கள் பங்கேற்காததால் 46 தீர்மானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. திமுக செயல் வீரர்கள் கூட்டத்திற்காக மதுரை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தை திமுக மாமன்ற உறுப்பினர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். மதுரை மாநகராட்சியை பொறுத்தளவுக்கு 100 வார்டுகளை உள்ளடக்கியது. 100 மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். திமுகவில் 66 மாமன்ற உறுப்பினர்கள், அதிமுகவில் 15 பேர் என பிற கட்சிகளை சேர்ந்த என 100 பேர் இருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்று மாமன்ற கூட்டமானது காலை 10:30 மணிக்கு மேயர் இந்திராணி பொன்வசம் தலைமையில் தொடங்கும் என முன்னதாகவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் 10:30 மணிக்கு ஆனது குறைந்த அளவில் மாமன்ற உறுப்பினர்கள் வந்தார்கள். திமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் செல்வதற்காக இந்த கூட்டத்திற்கு யாரும் வரவில்லை என கூறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மொத்தம் 46 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட முன்மொழியப்பட்டது. அப்போது அதிமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவே அந்த தீர்மானங்கள் அனைத்தும் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக 46 தீர்மானங்களும் நிறைவேற்றிய பின்பு விவாதங்கள் நடைபெறும். ஆனால் மாறாக இங்கு தீர்மானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு தற்போது மாமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர்கள் பேசுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. 100 வார்டுகளை பொறுத்தளவில் 100 வார்டுகளில் உள்ள உறுப்பினர்களை பொறுத்தளவுக்கு 33% உறுப்பினர்கள் வந்தால் மட்டுமே தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என சட்ட விதிகள் இருக்கிறது. ஆகவே தற்போது மிக குறைந்த அளவு உறுப்பினர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். தற்போது வரை 34 பேர் வந்திருக்கிறார்கள். கூட்டம் தொடங்கும் போது 23 பேர் தான் இருந்தார்கள். தற்போது 1 மணி நேரம் கடந்த நிலையிலே கூட்டம் தொடங்கி 1 மணி நேரம் கடந்த நிலையிலே கூடுதலாக 10 பேர் வந்திருக்கிறார்கள். என மொத்தம் 33 மாமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே தற்போது அரங்கில் இருக்கிறார்கள். அவர்களை வைத்து விவாத கூட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தங்களுடைய பகுதிகளில் என்னென்ன பிரச்சனைகள் என்பதை குறித்து அவர்கள் பேசி வருகிறார்கள். தொடர்ந்து இந்த பெரும்பான்மையான உறுப்பினர்கள் வந்ததனால் இந்த தீர்மானங்கள் அனைத்து நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது வரைக்கும் இந்த கூட்டத்தை பொறுத்தளவிற்கு திமுகவை சேர்ந்த 11 உறுப்பினர்கள், அதிமுகவை சேர்ந்த 12 மாமன்ற உறுப்பினர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த 2 மாமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸை சேர்ந்த 4 மாமன்ற உறுப்பினர்கள், மதிமுகவை சேர்ந்த 3 மாமன்ற உறுப்பினர்கள், சுயேட்சை 1 மாமன்ற உறுப்பினர் என தற்போது வரைக்கும் 34 பேர் மட்டுமே இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள். தற்போது அதை சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. அதை எதிர்கட்சிகள் அதற்கு கண்டனம் தெரிவித்தது. முன்னதாகவே பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்தும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் விவாதிக்க வேண்டிய கூட்டத்தை பெரும்பான்மையான இருக்கக்கூடிய திமுகவை புறக்கணித்தது என்பது கண்டிக்கத்தக்கது என அதிமுக உறுப்பினர்கள் மேயரிடம் நேரடியாக புகார் தெரிவித்தார்கள். இதனைத் தொடர்ந்து தற்போது அதிமுக மாமன்ற கூட்டத்தில் தற்போது விவாத கூட்டம் மட்டுமே தற்போது நடைபெற்று வருகிறது. மோகன், விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.